தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் முக்கியமாக இந்த விழா பெருவிழாவாக கருதப்படுகின்றது, கொண்டாடப்படுகின்றது. திருச்சபையிலே இவருக்கு 2 திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. இவருடைய இறப்பு திருவிழாவும் இவருடைய பிறப்பு திருவிழாவும் தான் மிகவும் உயர்வாக பெருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. எனவே இன்றைய நாளில் புனித திருமுழுக்கு யோவான் அவருடைய வாழ்வினூடாக அவர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளையும் நினைத்து நாங்கள் நன்றி கூறுவோம். இவருனூடாக ஆண்டவர் இயேசு ஆயத்தப்படுத்தப்பட்டார். எனவே நாங்களும் இவரை போல வாழவும், இவருக்குள்ளே இருக்கிற அந்த குணாதிசயங்களை கொண்டு வாழவும் வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே நாங்கள் பக்தியோடு மன்றாடுவோம். யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றார்களோ அவர்களுக்காகவும் திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனாலும் மக்களாகிய எங்களுக்கு உளமகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பின் பாதையில் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 4 முதல் 10 நிறைவு பெற. யோசியாவின் நாட்களில் எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு: தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறுபிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது: சிறுபிள்ளை நான் என்று சொல்லாதே, யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளை இடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது: இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 71. உங்கள் பல்லவியாக ஆரபி. உங்கள் பல்லவியாக: என் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். என் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். என் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். என் தாய் வயிற்றிலிருந்து என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டையரனாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். என் தாய் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்தீர். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர்.
என் தாய் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்தீர். என் வாய்நாள் தோறும் உமது நீதியையும் நீரருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாட்களிலும் உயர்த்தகு செயல்களை அறிவிப்பேன். என் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். என் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். இரண்டாம் வாசகம். இந்த மீட்பை குறித்து இறைவாக்கினர் துருவி துருவி ஆய்ந்தனர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 8 தொடக்கம் 12 ஏறாக. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகின்றீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கின்றீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகின்றீர்கள். உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றிற்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவையென்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணினின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன்னறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. அவர் ஒளியை குறித்து சான்று பகரவும் ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்யவும் வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 திருவசனங்கள் 5 தொடங்கி 17 முடிய. அக்காலத்தில் யூதிய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபிய வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா எனும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபேத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாக விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளையும் ஒழுங்குகளுக்கு மேற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோயிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யாரென அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பேருக்கே விழுந்தது. அவர் தூபம் காட்டுகின்ற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர்
ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு சக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, சக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேறு வகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவரின் பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்யவார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையும் உடையவராக அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலைகளை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருடைய ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் ஜூன் மாதம் 24ஆம் தேதி புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை, பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் பார்த்தால் அழகான வாசகங்கள் எங்களுக்கு தரப்படுகின்றது. இன்றைய முதல் வாசகம் எரேமியா நூலிலிருந்து, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருக்கின்றேன். எங்களுடைய வாழ்வை தெரிந்து கொள்கிற இறைவன் நாங்கள் கற்பம் தரிக்கும் போதே அந்த கற்பத்துக்கு முன்பே ஆண்டவர் எங்களை அறிந்திருக்கின்றார். அவர் எங்களை அழைத்திருக்கின்றார். அதே போன்றுதான் இன்றைய புனித திருமுழுக்கு யோவானையும் ஆண்டவர் தொடக்கத்திலேயே அழைத்து விட்டார் இந்த பணிக்காக. அத்தோடு நாங்கள் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எதற்காக அழைக்கப்படுகின்றோம் அதற்காகவே நாங்கள் செயல்படவும் எங்களுடைய வாழ்வை அதுக்கு கொடுக்கவும் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளில் இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவில் நாங்கள் பார்த்தால், அவருடைய தாய் எலிசபெத் அம்மாளுக்கு நிறைய காலமாக பிள்ளையிலே இல்லை. அதாவது கருவுற இயலாத ஒரு மெலடி என்று சொல்லப்படும் அளவுக்கு அவரை தள்ளப்பட்டிருந்தது. சமூகத்தில் பெரும் ஒரு வேதனையை கொண்டிருந்தார். ஆனால் கடவுள் இப்படிப்பட்டவர்களை அவர் காலம் தாழ்த்துறார். சில நேரங்களில் ஒரு பெரிய ஒரு விஷயம் செய்ய வேணுமென்றால் அவர் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கின்றார். நிறைய இடங்களை பார்க்கலாம். இது ஒன்று ரெண்டு இல்லை, பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு நிறைய காலத்துக்கு பிறகுதான் ஒரு பெரிய வல்லமை உள்ளவரை உருவாக்குகின்றார். அதுவும் அவர்களுக்கு காலம் தாழ்த்தி தான் அந்த குழந்தையும் கூட கொடுக்கின்றார். இங்கேயும் பார்த்தால் நாங்கள் எலிசபெத் அம்மாளுக்கும் அதே மாதிரி ஆண்டவர் காலம் தாழ்த்தி அந்த குழந்தையை கொடுக்கின்றார் அவர்களுடைய முதிர்ந்த வயது. எனவே ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்ற முக்கியமான விஷயத்தை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆண்டவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. அது வயது சாகும் தருவாயில் இருந்தாலும் ஆண்டவர் செய்ய போவதை அவர் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஊட்டுகின்றது இன்றைய வாசகங்கள். அத்தோடு நாங்கள் பார்த்தால் அன்பார்ந்தவர்களே, புனித திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வை நாங்கள் சற்று எடுத்து பார்த்தால், திருமுழுக்கு யோவான் தனது வாழ்வில் அவருக்கு இருந்த வேதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் நிறைந்த வாழ்க்கையாகத்தான் இருந்தது. அவர் இனிமையான வாழ்க்கையை விட துன்பங்களையும், அதாவது சிலுவைகளை பெற்றவராகத்தான் வாழ்ந்தே வருகின்றார். அவருடைய காலம் முழுவதும் பாருங்கள், பல இடங்களில் இவருக்கு துன்பங்களுக்காகவே இருக்கின்றது. இயேசுவுக்காக ஆயத்தம் செய்யும் ஒருவராக இருக்கின்றார். இயேசுவின் வருகைக்காக ஆயத்தம் செய்கின்றார். முழுமையாக இவருடைய பணி அதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடவுள் ஏதோ ஒரு பணிக்கு எங்களை அழைக்கின்றார் என்றால் அந்த பணியை நாங்கள் திறம்பட செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் நாங்கள் பார்த்தால் திருமுழுக்கு யோவானுடைய பணி முடிந்ததும் அவருடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தில் முடிவடைகின்றது. அதாவது அவர் நிறைய காலம் வாழ்றையில் அந்த ஆயத்தம் செய்து இயேசு வந்த பிறகு, அவரை காட்டிய பிறகு அவர் கொலை செய்யப்படுகின்றார். எனவே இங்கே நாங்கள் பார்த்தால் கடவுளுக்கு நாங்கள் என்ன செய்ய வருகிறோம், கடவுள் எங்களுக்கு இந்த உலகத்தில் எங்களுடைய பணி முடிந்தது என்று அவரே எங்களை எடுத்துக்கொள்வார். அதிலே முக்கியமாக
இந்த திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வில் பல இடங்களில் நான் பார்க்கின்றேன். அவர் அநீதிக்கு ஒரு நாளும் துணை போனதில்லை. அநீதிக்கு எதிராகவே இருக்கின்றார். அநீதியை கண்டு அவர் மிகவும் முழக்கமிடுவராக, ஏரோதுடைய வாழ்வு பிழை என்று, ஏரோதியாலை வைத்திருப்பவர் பிழை என்று சுட்டி காட்டுகிற ஒரு அரசனாக இருந்தும் அந்த அரசனுக்கு சொல்லுவதை நேரடியாக சொல்லுகிறார். நீ பிழையான வாழ்வுக்கு வாழ்கிறாய் ஏரோது, உன்னுடைய சகோதரனுடைய மனைவி ஏரோதியாலை நீ விட்டுவிடு என்ற பல கோணங்களில் அவர் கர்ச்சிக்கின்றார், முழக்கமிடுகின்றார். எனவே பயமே இவருக்கு இருக்கவில்லை. பயம் என்பது இவருடைய வாழ்வில் இருக்கவில்லை. அதான் சொல்லப்படுகிறது, எலியாவுடைய மனப்பாங்கை கொண்டிருந்தார். எலியாவும் அப்படியாகவே இருந்தார். அவருடைய வாழ்வில் இருந்த அந்த கர்ச்சிக்கும் குணம், பயமில்லாத தனங்களும் புனித திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வில் நிறைந்திருந்தது. ஆனால் இவருடைய வாழ்வு, இவர் சுக செல்வ பாக்கியங்களை எல்லாம் நினைத்து வாழவில்லை. ஒரு மிகவும் பாலைவன பகுதியிலே வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் துன்பங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது. அதோடு சேர்ந்து அவருடைய உடையை பார்த்தால் ஒட்டக முடிகளாலும் காட்டுத்தேனையும் சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்தவர். எனவே இவருடைய வாழ்க்கை மிகவும் தாழ்ச்சியான வாழ்க்கை, மிகவும் கடுமையான ஒருத்தல்களோடு போன வாழ்க்கை. எனவே ஆண்டவருக்கு கொடுத்த அவருடைய வாழ்க்கையானது மிகவும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு சொல்லும் செய்திதான், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இன்பங்களோடு துன்பங்களும் எங்களுக்கு இருக்கின்றது. சிலுவைகளும் நிறைந்தது தான் வாழ்க்கை, வேதனைகளும் நிறைந்தது தான் வாழ்க்கை என்று திருமுழுக்கு யோவானூடாக நாங்கள் பார்க்கலாமா? நாங்கள் எதற்கும் பயப்படாமல் நேர்மையான வாழ்க்கை வாழ நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். நேர்மை என்பது நான் எதற்கும் முன் நிற்க வேண்டும். எனது வாழ்வில் நான் பயந்து ஒதுங்கக்கூடாது. திருமுழுக்கு யோவான் முழுமையாக ஆக்கள் முன்னாலே சொன்னார், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் செய்யும் பாவங்களிலிருந்து விடுபடுங்கள் என்று மிகவும் கடுமையான வார்த்தைகளும் அவர் சொல்ல வேண்டிய அளவு சொன்னார், சொல்ல வேண்டிய இடத்தில் சொன்னார். எனவே எங்களையும் அழைத்து நிற்கின்றார் கடவுள். நாங்களும் அந்த மனப்பான்கை கொண்டவர்களாக வாழ, எங்களுக்கும் துணிவுடன் நாங்கள் வாழ நாங்களும் வரம் கேட்போம். திருமுழுக்கு யோவான், புனித திருமுழுக்கு யோவான் எங்களையும் ஆண்டவர் பால் கொண்டு சேர்ப்பவராக, ஆண்டவரிடம் எங்களுக்காக மன்றாடுவராக நாங்கள் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். எங்களுக்கு தேவையானவர்களை மற்றும் நாங்களும் துணிவுள்ளவர்களாக மாற, வேதனைகளை கண்டு ஒதுங்காமல் ஆண்டவரோடு வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பதை காணாதவையாவும் படைத்த எல்லாமல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாக உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடே ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாள் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்ச பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசிய இவரே ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன்.
பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோர் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறுவுல வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எங்களுடைய தேவைகள் வேண்டுதலுக்காக நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். உறவின் ஊற்றாகிய இறைவா, இன்றைய சூழலில் திருவை எதிர்கொள்ளும் அனைத்து சவால்களையும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப அன்பின் பாதையில் வழிநடத்தி செல்ல எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்கும் தேவையான தூயாவியின் ஆற்றலையும் இறைஞானத்தையும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடும் நாம் அவரிடம் காணப்பட்ட தாழ்ச்சி, முன்மாதிரியான வாழ்க்கை முறை, உண்மையை உறுதிப்பட எடுத்துரைத்தல் போன்ற பண்புகளை எமதாக்கி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் சிகிச்சை பெறும் நலம் அருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல்நலக் குறைவினால் மருத்துவமனைகளிலும் தங்கள் இல்லங்களிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். அவர்கள் அனைவரையும் உமது அன்பு கரங்களால் தொட்டு குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் பேரன்போடு எம்மை ஆளும் இறைவா, தொலைக்காட்சி மூலம் இணைய வழியாகவும் இத்திருப்பலியில் இணைந்திருக்கும் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களின் மனவேதனைகளை நீக்கி நீரே என்றும் அவர்களுடன் துணையாக வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். பரம்பொருளே இறைவா, இன்று நாங்கள் புனித திருமுழுக்கு யோவானுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அவருடைய காணப்பட்ட எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் மனம், எது நடந்தாலும் நேர்மையாக நடக்கும் உள்ளம், வாழ்விலே எதையும் கண்டு துவண்டாமல் போகும் அந்த உள்ளம், அதை எங்களுக்கும் தாரும் இறைவா. நாங்களும் அதை கண்டு பாவித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பாதம் வைக்கின்றோம். உமக்கு விருப்பமானால் அதை நிறைவேற்றியலும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையை ஏற்றிடுவாய், இனிதாயினை மாற்றிடுவாய். இறையை ஏற்றிடுவாய், இனிதாயினை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மலை அருவியாகுமே, உம் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மலை அருவியாகுமே, உம் அருளுக்கு
ஒன்றுதான் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதும் ஆணைப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என முன்னறிவித்து வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்திற்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவனான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சிமையை புகழுகின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கும் புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவே அவர் திருமுழுக்கு காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவை சிறந்த முறையில் சான்று பகரவும் பெறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையுறாது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலான அனைத்தையும் உயிர்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையுறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கையிலே அதே தூயாவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறை மர நிகழ்ச்சிகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வரும்
அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரன் எதிர்பார்க்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீருளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் ஆகிய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சி மிகு மறை சாட்சியர், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித திருமுழுக்கு யோவான், மற்ற புனிதர்கள் அனைவரோடும், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடைய ஆவோமாக. இவர்களின் வேண்டுதல் நாங்கள் இன்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்ஸி ஞான பிரகாசம் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன்னிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவிடோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகில் விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீருலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும்
இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் இயேசுவே. அயராது என்றும் அணைகின்ற செல்வம், நீ போதும் இயேசுவே. கொடியாக நீயும் இளையாக நானும், இல்லாத கடலான நீயும் நதியான நானும் உடன் சேர அருள்வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளிந்திடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு தோல் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளிந்திடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு தோல் போன்றதே. உடையாத உறவாய் கலையாத கனவாய் நீ போதும் என் இயேசுவே. மறையாத உன் அன்பு மடியாது என்னால், நீ போதும் என் இயேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு கோமல் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு கோமல் போன்றதே. நம் கடவுளின் இரக்க பெருக்கத்தால் விண்ணுலகிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்தது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக செம்மறியின் விருந்தை உட்கொண்ட ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவே, தமது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே பொல்லாத கூடியின் தொல்லைகள் நீங்கி நல்ல உன் மகனிடம் பொல்லாத கூடியின் தொல்லைகள் நீங்கி நல்ல உன் மகனிடம் அலையொளிர் அருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.